வணக்கம் மகளே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவால இருக்கக்கூடிய அக்வாடா ஜெயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த அக்வாடா ஜெயில் மியூசியம் இந்த அக்வாடா கோட்டையோட ஒரு பகுதியில தனியா அமைஞ்சிருக்கு. 2015ஆம் ஆண்டு வரை கோவாலேயே மிகப்பெரிய சிறையாக இந்த அக்வாடா மத்திய சிறை தான் இருந்திருக்கு. கோவால இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்ல ஒரு முக்கியமான இடமா இந்த அக்வாடா மத்திய சிறையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அக்வாடா மத்திய சிறையில ஒரு சில படங்களும் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அந்த வகையில நம்ம தமிழ் சினிமால வந்த டாக்டர் படம் இந்த அக்வாடா மத்திய சிறையில தான் எடுத்திருக்காங்க. அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்தி கொண்டு போவார்ல, அது எல்லாமே இந்த கடல் வழியா போற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் திரும்ப அந்த ஒரு பொண்ணை மட்டும் காப்பாத்துறதுக்காக அங்க நடக்கக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகள் ஃபுல்லாமே இந்த அக்வாடா மத்திய சிறைக்கு உள்ளாரதான் எடுத்திருப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டுல போர்ச்சுகீசிய கால கட்டிட அமைப்புல இருந்த இந்த அக்வாடா ஃபோர்ட்டை கோவா சுற்றுலா மேம்பாட்டு கழகத்தை சேர்ந்தவங்க பாரம்பரிய செயல்குழு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களோட இணைந்து இந்த இடத்த புதுப்பிச்சிருக்காங்க. கோவாவுடைய விடுதலை வரலாற்றை காட்சிப்படுத்துறதுக்காகவும் அதற்காக உயிர் கொடுத்து சிறையிலிருந்து கஷ்டப்பட்டவங்களுக்காகவும் அஞ்சலி செலுத்தும் வகையாக சுதந்திர போராட்ட அருங்காட்சியகமாக சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடத்த சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த அக்வாடா ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் 1864ல கட்டப்பட்டிருக்கு. ஒரு நூற்றாண்டை கடந்ததுக்கு அப்புறமா 1976ல புதிய கலங்கரை விளக்கமாக இந்த இடம் சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த அக்வாடா ஜெயில் மியூசியத்துல போர்ச்சுகீசிய ஆட்சியின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட விடுதலை போராளிகளான டிபி குன்ஹா மற்றும் ராம் மனோகர் லோகியா ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2 சிறப்பு அறைகளும் இருக்கு. இந்த அக்வாடா ஜெயில் மியூசியத்துக்குள்ள புகைப்படங்கள் அடங்கிய ஒரு தனி அறை இருக்கு. அந்த அறையில இந்த கோவால இந்த பகுதியில் இருந்தக்கூடிய கோவில்கள், சர்ச்சுகள் இதெல்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது மறுசீரமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே அந்த அறையில போட்டோஸா வச்சிருக்கிறாங்க. இந்த கோவாலே நல்ல தண்ணி அதிகமா வரக்கூடிய இடங்கள்ல ஒரு முக்கியமான இடமாக இந்த அக்வாடா ஃபோர்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த அக்வாடா ஃபோர்ட்ல 23,76,000 கலன்கள் நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய வசதி இருந்திருக்கு. நீர் சேமிப்புக்கு ஒரு முக்கியமான கோட்டையா இருக்கிறதுனால இந்த கோட்டையை அக்வாடா கோட்டை அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டிருக்கு. போர் சமயங்கள்ல எதிரிகள்ட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அரணாகவும் இந்த அக்வாடா ஃபோர்ட் இருந்திருக்கு. அந்த காலத்துல இந்த கோட்டையை சுத்தி 79 பீரங்கிகள் இருந்ததாக சொல்றாங்க. அதுல சில பீரங்கிகளை மட்டும் நம்மளால பார்க்க முடியுது, அங்கங்க காட்சி பொருளாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த அக்வாடா கோட்டையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் ஆசியாவிலேயே மிக பழமையான கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் கோவா வந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கும் வந்துட்டு போங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.